உங்களுக்கு என்ன உலகத்தை ஆள Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா illallah Muhammadur Rasulullah, Muhammadur Rasulullah, la ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah Muhammadur Rasulullah, Muhammadur Rasulullah. கண்ணியமான இந்த நிகழ்ச்சியின் தலைவர் உள்ளிட்ட முன்னிலை வகித்த பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நல்ல அன்பு உள்ளங்கள், மேலும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து அழகுபடுத்தி உங்களுக்கு அர்ப்பணம் செய்திருக்கின்ற எனது பாசத்திற்குரிய நண்பர் ஹசரத் ஆலிம் ஃபைசி ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் இந்த மதரசாவிலே கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் இதுவரைக்கும் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நிகழ்ச்சியை ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் பார்த்து கொண்டிருக்கின்ற, ரசித்து கொண்டிருக்கின்ற அன்பு பெரியார்களுக்கும் சகோதரர்களுக்கும், எனது பாசம் மிகுந்த அன்பு தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை சமர்ப்பித்து இதோ இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது எப்பா தம்பி கொஞ்சம் பேசாதீங்கண்ணே, ஒன்று நீங்கள் பேசுங்க இல்லை நான் பேசுகிறேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது பேசாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு உற்சாகமாக கவனிக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறோம். உங்கள் ஊர் நீங்கள் என்னெல்லாம் பேசிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த சபைக்கு அழகல்ல, அதனால தான் பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அமைதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பிள்ளைங்க, நல்லா பேசுனீங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக நிகழ்ச்சியை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அது கேட்டேன், மதரசாவில் எத்தனை பிள்ளைகள் ஓதுறாங்கன்னு. அது ஒரு 200 பிள்ளைகள ஓதுறாங்க அதுக்குன்னாங்க. 200 பிள்ளைகள் நேற்றைய தினம் பாதி பிள்ளைகள் பேசியாச்சு, இன்றைக்கி பாதி பிள்ளைகள் பேசுகிறாங்க. அந்த பேச பேச கொஞ்சம் கொஞ்சமாக சேர் காலியாக போச்சு. இப்போ என்னுடைய பார்வையில் நான் என்னுடைய சிந்தனைக்கு என்ன வருதுன்னா, இந்த பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய பிள்ளைகள் அது சம்மந்தப்பட்ட குடும்பத்தார்கள் மாத்திரம் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தெரியுது. மற்றவங்கன்னா எல்லோரும் இதுக்கருமோ எல்லாம் பேருப்பாங்க, இப்போ சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எப்படியும் அஜரத்தை எடுத்து கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். இருந்தாலும் நான் போக வேண்டியிருக்கு. அதனால் ஒரு அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை சந்தோஷமான முறையில்
எவ்வளவு சீக்கிரத்தில் முடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு மிக சீக்கிரத்தில் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது இன்றைய தலைப்பில் நல்ல ஒரு அருமையான ஒரு தலைப்பு, நல்ல தலைப்பு, உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு தலைப்பு, எனக்கு ரொம்ப சந்தோஷமான தலைப்பு. ஏன்னா நிறைய இடங்களில் நாம் பேசியிருக்கிறோம். அதாவது இந்த ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட தலைப்பாக கொடுப்பான். அப்படி நம்ம பேசும்போது இந்த ஆண்கள் சம்பந்தமாக பேசும்போது ஆண்களை கொஞ்சம் தூக்கி பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெண்களுக்குன்னா மனுஷன் அங்கேருந்து வந்து நம்மளை தாக்கி பேசுகிறாரு அப்படிம்பாங்க. பெண்களை தூக்கி பேசும்போது இதெல்லாம் ஒரு ஆம்பளையா நம்மளை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு தோணும்.